இப்போ நீங்கள் ஏற்கனவே உறுப்புகளை படிச்சிருக்கீங்க ரைட்டா. 5 உறுப்புகள், அதில் வேற்றுமை உறுப்பில் 7 பிரிவு இருக்கிறது ரைட்டா. வேற்றுமை உறுப்பில் 7 பிரிவு இருக்கிறது. இது என்ன செய்யுதுன்னா தொகைநிலை தொடர்புகள் அப்படின்றான். தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அதாவது 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அந்த 3 வார்த்தையோ 2 வார்த்தையோ ஒன்று சேர்ந்து வரும்போது, இப்போ உதாரணத்துக்கு மரம் ப்ளஸ் கிளை, மரக்கிளைன்னு சொல்கிறோம் இல்லையா. 2 வார்த்தை, மரம்ன்ற ஒரு வார்த்தை, கிளைன்ற ஒரு வார்த்தை, மரக்கிளை. இப்படி ஒன்று சேர்ந்து வரும் மரக்கிளைன்னு வரும்போது அதில் என்ன மறைந்திருக்கும் தெரியுமா? இந்த உறுப்புகள் மறைந்திருக்கும். உறுப்புகள் வெளியே வராது. அது உறுப்பு வர்றது வேறு, அதை காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. இதில் இந்த தொகைநிலை தொடரில் உறுப்புகள் மறைந்து நிற்கும் ரைட்டா. அது எப்படின்னு பாருங்கள், என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அதாவது தொகைநிலை தொடர்களோட வரையறை அப்படின்றான். இப்போ தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு 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 வார்த்தை ப்ளஸ் இன்னொரு வார்த்தை, இந்த 2 வார்த்தை இருக்குதுன்னா அந்த 2 வார்த்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு முழு வார்த்தை வரும்போது அதில் அந்த உறுப்பு மறைந்து நிற்கும். அது எப்படி மறைந்து நின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தொகைநிலை தொடர்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்கிறான் பாருங்கள், வேற்றுமை உருவோ அல்லது வினையுருவோ அல்லது உவம உருவோ அல்லது என்னது பண்புருவோ போன்ற உறுப்புகள், இந்த உறுப்புகள் அனைத்தும் மறைந்து நிற்கும். எப்போ மறைந்து நிற்கும்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து வரும்போது, அதாவது இந்த உறுப்புகள் மறைந்து நிற்கும். அது வராது, தெரியாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறான்? தொகைநிலை தொடர்கள்னு சொல்கிறோம். அது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சு வரும் ரைட்டா. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? மறைந்து வருவது, மறைந்து நிற்கும் ரைட்டா. அந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து வரும்போது அது வரும்போது மறைந்து நிற்பது தான் தொகைநிலை தொடர் என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. இப்போ பாருங்கள், தொகைநிலை தொடர்களின் வகைகள் அப்படின்னு பாருங்கள். வேற்றுமை தொகைன்றான். இப்போ வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும். இப்போ வேற்றுமை உறுப்பு எப்படி மறைந்து வருகிறதுன்னு பார்ப்போம்மா. வேற்றுமை உறுப்புன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? 8. அது மொதல் உள்ளது எழுவாய், கடைசியில் உள்ளது விழி ரைட்டா. இந்த 2க்குமே உறுப்பு இருக்காது ரைட்டா. அப்போ மீதி உள்ளதற்கெல்லாம் இருக்கும். இந்த ஐயில் இருக்குல்லையே, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிச்சிருப்பீங்க இல்லையா? ரைட்டு, ஓகே. அதை எப்படி மனப்பாடம் பண்ணால் கடைசியில் சொல்லித்தரேன் ரைட்டா. இப்போ பாருங்கள், இது எப்படி மறைந்து நிற்குதுன்னு பார்ப்போம். 2 வார்த்தைகள் ஒன்று சேரும்போது எப்படி மறைந்து வருகிறது, எது வேற்றுமை உறுப்பு மறைந்து வருகிறதுன்னு பார்ப்போம். மரக்கிளை. அப்போ இந்த மரக்கிளை அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ இதுக்குள்ளே என்ன உறுப்பு மறைந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மரத்தின் கிளை அப்படின்னு அர்த்தம். மரக்கிளைனா இன் மறைந்து நிற்கிறதா. மரக்கிளை என்ற ஒரு வார்த்தை எதனோட வார்த்தை? மரம் ப்ளஸ் கிளையோட வார்த்தை. அப்போ இதில் உள்ள அந்த மறைந்து நிற்கக்கூடிய உறுப்பு என்னது? மரத்தின் இன் அப்படின்ற என்னது? ஒரு உறுப்பு ரைட்டா, வேற்றுமை உறுப்பு. அப்போ தான் மரத்தின் கிளை ரைட்டா. மறைந்து தான் நிற்குது. மரக்கிளையில் இன் வரலையே, மரக்கிளையில் இன் வரல, உள்ள தெரியும் ப்ரொனன்சியேஷன் வரலையே இல்லை. அதை வேற்றுமை உறுப்பு மறைந்து நிற்கிறது ரைட்டா. அப்போ வீட்டின் வாசல் அப்படின்னா வீட்டின் வாசல் அப்படின்னா 2 வார்த்தைகள் ஒன்று சேரும்போது ரைட்டா, வீடு மற்றும் வாசல் ஒன்று சேரும்போது அதில் இன் மறைந்து நிற்கிறது உறுப்பு ரைட்டா. அதுக்கு தான் இப்படி 2 வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து ஒரு வார்த்தை வரும்போது அதில் உறுப்புகள் மறைந்து நிற்கும். அதுக்கு பேர் தான் தொகைநிலை தொடர் என்று சொல்லுவார்கள் ரைட்டா. இப்போ வீட்டு வாசல் அப்படின்னா வீட்டின் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. இப்போ ஊர் மக்கள், அப்போ ஊரின் மக்கள், அந்த இன் மறைந்து வருகிறதா. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு தண்ணீர் தொட்டி, அப்போ தண்ணீரின் தொட்டி ரைட்டா. அப்போ இன் மறைந்து வருகிறது இல்லை. இதெல்லாம் என்னது? உறுப்பு ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு வினைத்தொகை. அப்போ வினைத்தொகைன்னு என்னென்னு பார்ப்போமா. அப்போ வினைத்தொகை வினையெச்சம் மறைந்து வரும் ரைட்டா. வினைத்தொகையும் மறைந்து வரும், வினையெச்சமும் மறைந்து வருவது எடுத்துக்காட்டுகள் பார்ப்போமா. அப்போ வளர்பிறை அப்படின்றான். பிறைன்றது என்னது? ஒரு நவுனு. வளர் அப்படின்றது ஒரு வெர்பு ரைட்டா. அப்போ வளரும் பிறை ரைட்டா, அது வளர்கின்ற பிறை ரைட்டா. அந்த இன்ற அப்படின்றது மறைந்து வருகிறது ரைட்டா. இதில் பார்த்துக்கிட்டீங்களா, அதை பிறைன்றது நவுனு. இது என்னது? வினையெச்சம் சரியா. வளர்பிறை அப்படின்றது இது என்னது? இதில் என்ன சொல்கிறாங்க? வளர்கின்ற பிறை ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஓடு நீர் ரைட்டா. ஓடு நீர்னா ஓடுகின்ற நீர் ரைட்டா. அடுத்து என்ன சொல்ற? அலை கடல். அப்போ அலைகின்ற கடல் ரைட்டா.
மலர் முகம், மலர்ந்த முகம் அப்படின்றான். இதெல்லாம் என்னது, ஒரு நவுனு, அந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு வெர்பு வந்து அந்த நவுனை நன்றாக கூறுகிறது. அப்போ அது நடுவில் என்ன இருக்குது நிற்கிறது, வினைகள் மறைந்து வருகிறது. ரைட்டா? பார்த்துக்கோங்க. அப்போ இப்போ என்னது, பறவை கூடு அப்படின்னா பறவை கட்டிய கூடுன்னு அர்த்தம். பறவை கட்டிய கூடு, இதை பார்த்துக்கோங்க. அப்போ பண்பு தொகை ஆகிய இப்போ ஆனா, பண்பு தொகை அப்படின்னு என்னது, ஆகிய, ஆண், ஆனா, ஆண், ரைட்டா, ஆனா, இதெல்லாம் என்னது, பண்புறுப்புகள். பண்பு தொகையில் உள்ள பண்பு உறுப்புகள் இதெல்லாம் மறைந்து வரும். பாருங்கள் எப்படி மறைந்து வருது. இப்போ பாருங்கள், செந்தாமரை அப்படின்னா, இந்த செந்தாமரை அப்படின்னா செம்மையான தாமரைன்னு அர்த்தம். இந்த ஆனான்னு வந்துருச்சா, ஆனன்ற உறுப்பு மறைந்து வருகிறதா. அப்போ நறுமணம், அப்போ நறுமணம்னு நறுமையான மனம், இந்த ஆனான்னு வந்துருச்சா. அப்போ பெருநகர், பெருநகர் என்னது அப்படின்னா பெரிய நகரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெரிய அப்படின்றது அந்த ஆனா, அந்த அதுவும் சேர்ந்து தான் வருது. அப்போ சிறு கதை என்றான். அப்போ சிறிய அப்படின்றான். அப்போ சிறிய கதை. அப்போ இன்சொல், அப்போ இனிய, இதெல்லாம் என்னது, மறைந்து வரக்கூடிய சொற்கள். என்னது, உருபு மறைந்து வருகிறது. ரைட்டா? அப்போ ஊமை தொகையை பார்ப்போம். ஊமை தொகையில் என்னது, போன்ற, போல, இதெல்லாம் ஊமை தொகையோட உருபுகள். ரைட்டா? இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்ற உவமா உருபு மறைந்து வரும். ரைட்டா? என்ன, போன்ற அண்டு போல என்ற ஊம உருபுகள் மறைந்து வரும். உதாரணமாக மலர் முகம் அப்படின்னா மலர் போன்ற முகம்னு அர்த்தம். சரியா? அந்த போன்ற என்று மறைந்து வருகிறது. ரைட்டா? அப்போ முத்து பல் அப்படின்னா இது முத்து போன்ற பல் அப்படின்னா. தேன்மொழி, தேன் போன்ற மொழி, என்ன இந்த போன்ற போலவும் மறைந்து வரலாம் இதில் உவமை தொகையில். அப்போ மீன் விழி அப்படின்னா மீன் போன்ற விழி அப்படின்னா. சந்திர முகம், அப்போ சந்திரன் போன்ற முகம், இவ்வளோ தான் இதில். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ மறைந்து வரும் உவமை உருபுகள், அதாவது உருபுகள் தான். உவமையோட உருபுகள் கண்டறிவது எப்படி முக்கியம்னு பார்ப்போம். அப்போ தொகை நிலை தொடர்நிலை இந்த உருபுகள் மறைந்து வரும். சரியா? அப்போது அவை எப்படின்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை ஆகியவற்றிலிருந்து இப்போ நம்ம கீழே உள்ளது இந்த வினாக்களில் எப்படி மறைந்து வருகிறதுன்னு பார்ப்போம். இப்போ மரக்கிளை அப்படின்றான். மரத்தின் கிளை, அந்த இன்னென்றது இந்த வேற்றுமை தொகையில் வருகிறது. வளர்பிறை அப்படின்னா வளர்கின்ற பிறை, இது வினைத்தொகையில் வருகிறது. பிறைன்றது என்னது, இது. ரைட்டா? வளர்கின்ற பிறை. ரைட்டா? இது வினைத்தொகையில் வருகிறது. செந்தாமரை, அப்போ செம்மையான தாமரை, பண்பு தொகையில் வருகிறது. ரைட்டா? எந்த மாதிரியான தாமரை, செம்மையான தாமரை, பண்பு தொகை. ரைட்டா? முத்து பல், அப்போ முத்து போன்ற பல், இது உவமை. பல்ல வந்து ஒரு ஊமையில் குறிக்கிறான். ரைட்டா? அதனால் முத்து போன்ற பல், ஊமை தொகை. அப்போ தேன்மொழி, அப்போ தேன் போன்ற மொழி, ஊமை தொகை. ரைட்டா? அப்போ பெருநகர், பெரிய நகரம், பண்பு தொகை, இதில் வந்து மாறி வருகிறது. ரைட்டா? வீட்டின் வாசல், அப்போ வீட்டின் வாசல்ன்றது இன் வந்துடுச்சு, வேற்றுமை உறுப்பு. ரைட்டா? அப்போ இனிய சொல், அது வந்து பண்பு தொகையில் வருகிறது, இனிய சொல்லுன்றது. அப்போ மீன் விழி, மீன் போன்ற விழி, இது ஊமை தொகை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வரும். ஓடு நீர், ஓடுகின்ற நீர். ரைட்டா? சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு புணர்ச்சின்னு சொல்கிறான். இப்போ புணர்ச்சின்னு ஒரு 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 கிராமரில் ஒன்று இருக்குது தமிழில், நல்லா புரிஞ்சுக்கோங்க. புணர்ச்சின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இப்போ ரெண்டு வார்த்தை ஒன்று சேரும்போது அது இப்போ ரெண்டு தனித்தனி வார்த்தை அது ஒரு முழு வார்த்தையாக வரும்போது அது மாறாமல் அப்படியே வந்து எழுதினீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் புணர்ச்சி. அது மாறினாலும் சரி மாறாட்டாலும் சரி, ரெண்டு வார்த்தை ஒன்று சேரும்போது அதனோட புரோனன்சியேஷன் வித்தியாசப்படும், ஒலியில் மாற்றம் ஏற்படும். அப்படி ஒலியில் மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் புணர்ச்சி. ரைட்டா? இங்கே பாருங்கள், இரண்டு சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்போது, ரைட்டா, சேரும்போது எழுத்து அல்லது ஒலியில் ஏற்படும் மாற்றம் புணர்ச்சி எனப்படும்ன்றான். நல்லா பாருங்க, ரெண்டு சொல் இணைத்து ஒரு முழு சொல் உண்டாகும்போது அதில் ஒலியில் ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லது எழுத்தில் மாற்றம் ஏற்படும். ஒன்று ஒலி மாறும் அல்லது எழுத்து மாறும். அப்படி மாறுவதற்கு பேர் தான் புணர்ச்சி. எப்படின்னு நம்ம பார்த்தாலே இப்போ தெரியுவாங்க. இப்போ ரெண்டு புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, ரெண்டு தான் வகை. இதில் சிம்பிள், ரொம்ப சிம்பிள், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புணர்ச்சினாலே ரெண்டு வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து ஒரு முழு வார்த்தை வரும்போது அப்போது அது என்ன செய்யும்? ஒன்று எழுத்து மாறும் அல்லது அதோட ப்ரொனன்சியேஷன் மாறும், உச்சரிப்பு ஒலி மாறும். அப்படி மாறி வந்தால்
அதுக்கு பேர் புணர்ச்சி. அது 2 வகைப்படும். என்ன இயல்பு புணர்ச்சி. இயல்புன்னா எதுவுமே மாறாமல் அப்படியே வரும், எழுத்து மாறாது அப்படியே வரும், ரைட்டா? அப்படியே வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவான். இல்லது விகார புணர்ச்சின்னு சொல்லுவான். விகார புணர்ச்சின்னு சொன்னால் இதனோட தான் அர்த்தத்தில் தான் வரும், சரியா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ சாதாரணமாக பார்ப்போம். இப்போ இந்த புணர்ச்சியில் 2 இருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? 2 வார்த்தைகள் ஒன்று சேரும்போது ஒலியில் மாற்றம் ஏற்படும் அல்லது எழுத்தில் மாற்றம் ஏற்படும். இதுதான் புணர்ச்சி. இப்போ பாருங்கள், புணர்ச்சி 2 வகைப்படும், இயல்பு புணர்ச்சி மற்றும் விகார புணர்ச்சி. இப்போ இயல்பு புணர்ச்சின்னு என்னதுன்னா, 2 சொற்கள் சேரும்போது எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக இணைவது இயல்பு புணர்ச்சின்றான். இது பாருங்கள், எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே இணையும். அதுக்கு பேர் இயல்பு. இயல்பு குணம்னா அது அப்படியே இருக்கும். 2 சொற்கள் ஒன்று சேரும்போது ஒரு முழு சொல் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்படி இந்த இயல்பு புணர்ச்சி. உதாரணம் பாருங்கள், தமிழ் மொழி, இந்த 2ஐயும் சேர்த்தா தமிழ் மொழி. ஏதாவது நடுவில் மாறி இருக்கா? அப்படியே இந்த பெருக்கலும் கூட்டல் மட்டும் எடுத்துட்டீங்க, அப்படியே போட்டிருக்கீங்க. ஏதாவது மாறி இருக்கிறதா? மாறலை. இப்படி மாறாமல் இருந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி. அப்போ தான் 2 சொற்கள் ஒன்று சேரும்போது எந்த மாற்றமும் ஏற்படாமல் இருந்தால் அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. அப்போ இது இயல்பு. 2 சொல், தமிழ் என்ற சொல் மொழி என்ற சொல் ஒன்று சேருகிறது. சேரும்போது என்ன கிடைக்கிது? தமிழ் மொழி கிடைக்கிறது. இதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? இல்லை. அப்படி மாற்றம் இல்லாமல் இருந்தால் அது இயல்பு புணர்ச்சி, ரைட்டா? இப்போ மலை ப்ளஸ் நாடு, ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? மலை நாடு அப்படியே தான் போட்டிருக்கான், சரி, மாற்றம் இல்லை. அப்போ கடல் ப்ளஸ் நீர், கடல் ப்ளஸ் நீர், அப்படியே கடல் நீர் அப்படியே தான் எழுதியிருக்கான், எந்த மாற்றமும் இல்லை. அப்போது இங்கே வர புலி ப்ளஸ் குட்டி, புலிக்குட்டி, மாற்றம் இருக்கிறது, ஈக்கு வந்துருச்சு, இது தப்பு, இது அடிச்சிருங்க. அப்படியே வரணும், ரைட்டா? அப்படியே வந்தால் தான் அது வந்து என்னது? இயல்பு புணர்ச்சி. இந்த புலி ப்ளஸ் குட்டினா புலி குட்டின்னு வரும், ஈக்கு வந்துருச்சு, நடுவில் ஒரு அடிஷனலாக ஒரு லெட்டர் வந்திருக்கு, அப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ரைட்டா? அப்போ இது கிடையாது, தப்பு இது, ரைட்டா? அப்போ மரம் ப்ளஸ் வீடு, மர வீடு, ஒரு லெட்டரையே காணோம், அப்போ இதுவும் கிடையாது. இந்த 2 தவறு, இதை கட் பண்ணிடுங்க. அப்போ விகார புணர்ச்சி அது வந்து இந்த மாதிரி இயல்பாக 2 வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து ஒரு முழு வார்த்தை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அதற்கு பேர் இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவான். அப்போ விகார புணர்ச்சின்னு என்னென்னு பார்ப்போமா? விகார புணர்ச்சின்னு சொன்னால் இதில் ஒரு 3 வகைகள் இருக்கிறது, ரைட்டா? அடிப்படை வகைகள். அதில் ஒரே ஒன்று தான், இவ்வளவு தான் இயல்பு புணர்ச்சி. இதில் ஒரு 3 பிரிவு இருக்கிறது. அதை விகார புணர்ச்சியில் என்னென்னு பார்ப்போமா? விகார புணர்ச்சியின் வகைகள் என்னது? அதாவது தோன்றல் விகாரம். எது? விகார புணர்ச்சியில் தான் உட்பிரிவுகள். தோன்றல் விகாரம்னு ஒன்று இருக்கிறது, ரைட்டா? அதாவது இதில் என்ன செய்யும்னா ஒரு புதிய எழுத்து ஆடாகும், அவ்வளோதான். தோன்றல், நல்லா பாருங்கள், தோன்றல் என்னது? புதுசாக ஒன்று உருவாகுதுன்னு அர்த்தம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? இந்த விகாரத்தில் தோன்றல், இந்த விகாரத்தில் தோன்றல்னா புதிதாக ஒன்று உண்டாகிறது, ரைட்டா? 2 வார்த்தைகள் ஒன்று சேரும்போது ஒரு புதிய ஒரு எழுத்து உண்டாகிறது, அப்போ தோன்றல், தோன்றுவது, ரைட்டா? ரைட். தோன்றல் என்னது? தோன்றல் விகாரம்னு சொன்னால் புதிய எழுத்து தோன்றும். எடுத்துக்காட்டு பார்ப்போமா? வாழை ப்ளஸ் பழம். அப்போ இந்த முதல்ல என்ன பண்ண, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஒரு எழுத்து 2மே ஒன்று சேர்ந்து இருந்ததுன்னா என்னது? இயல்பு புணர்ச்சி. இப்போ பாருங்கள், வாழை பழம், அந்த இப்பு ஒன்று சேர்ந்து ஊனில் நடுவில் ஜாயிண்ட் ஆகிடுச்சா? அதில் இயல்புல ஏதாவது ஜாயிண்ட் ஆச்சா? எதுவுமே ஜாயிண்ட் ஆகாது, அப்படியே இருக்கும், ரைட்டா? அது இயல்பு. இந்த விகாரத்தில் இந்த விகார புணர்ச்சியில் தோன்றல்னால் இது புதுசாக தோன்றுகிறது, உற்பத்தி ஆகிறது, ரைட்டா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தோன்றல், புதிதாக ஒரு வார்த்தை ஒரு எழுத்து வந்தால் அதற்கு பேர் தோன்றல் விகாரம், ரைட்டா? இப்போ வாழை ப்ளஸ் பழம், அப்போ வாழை பழம், இப்போ நடுவில் ஜாயின் பண்ணிச்சா? அப்போ இப்படி புதிதாக ஒரு லெட்டர் உள்ள ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது தோன்றல் விகாரம் சொல்லப்போ. மலை ப்ளஸ் பாதை, மலைப்பாதை, இப்போ ஜாயிண்ட் ஆகிருக்கா? இப்போ வந்து வெளியிலிருந்து உள்ள வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கணும், 2மே ஒன்று போல் இருந்ததுன்னா அது வந்து என்னது? இயல்பு புணர்ச்சி, ரைட்டா? இப்படி ஒரு புதிய எழுத்து ஒன்று ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? என்னது? அதாவது விகார புணர்ச்சியோட முதல் பிரிவு தோன்றல். இது புதிதாக தோன்றுகிறது, ரைட்டா? அந்த பேரோடு வந்துருச்சு, தோன்றல் விகாரம், சரியா? அப்போ கைபேசி, அப்போ இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சா? அப்போ இது ஒரு தோன்றல் விகாரம்னு சொல்கிறாங்க, ரைட்டா? இப்போ இன்னொரு பிரிவு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரிதல் விகாரம். அப்போ திரிதல் விகாரம் அப்படின்னு சொன்னால் என்னது? திரிதல்னு என்னது? திருத்தி இருக்கும், புதிதாக எதுவும் வராது, ஒரு எழுத்து திருத்தப்பட்டிருக்கும், திரிதல். அதிலே போட்டிருக்கான் பாருங்க, திரிதல்னு போட்டிருக்கான்.
எழுத்து திருத்தப்பட்டிருக்கும். அப்படியே இருந்துச்சு, ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருந்ததுன்னா இயல்பு. ஒரு எழுத்து உள்ளே வந்து புதிதாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு, எந்த கரெக்ஷனும் இல்லை, எழுத்து மட்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் தோன்றல், தோன்றுகிறது. திரிதல் என்னது? திரிக்கிறது, மாற்றுவது. ரைட்டா? அப்போ திரிதல் மாற்றுவது அப்படின்னா ஒரு எழுத்தை மாற்றணும், இன்னொரு எழுத்தாக மாற்றுவதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ திரிதல் விகாரம்னா என்ன? அதான் எழுத்து விகாரம்னா ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறும். ரைட்டா? இதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும், புதிதாக வராது. இதில் உள்ள எழுத்து ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்கு பதில் வேறு எழுத்து வரும், அதான் திரிதல், மாறுவது. ரைட்டா? அப்போ இதில் என்ன? பொன் ப்ளஸ் குடம் பாருங்கள். இப்போ பொன் ப்ளஸ் குடம், அந்த இன்னானது இர்ராக மாறுகிறது. ரைட்டா? இன்னானது இர்ராக மாறுகிறது. பொற்குடம் அப்படின்னு என்னது? திரிதல், ஆல்டர்னேட்டிவ். ரைட்டா? அப்போ பாருங்கள், இதுலேருந்து சிம்பிளாக பேர் ஞாபகம் வைக்காமல் அப்படியே போயிட்டுருக்கலாம். அப்போ கெடுதல் விகாரம் அப்படின்றான். கெடுதல் என்னது? கெட்டுப்போ அப்படின்னா நாசமாக போ அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா இதில் ஒரு எழுத்து காணாமல் போயிடுறது. ரைட்டா? கெடுதல் நாசமாக போன்னு சொன்னது காணாமல் போவதற்குத்தான் கெடுதல்னு சொல்லுவாங்க. கெடுதல் விகாரம், ஒரு எழுத்து மறைந்து விடும். உதாரணத்தை பாருங்கள், மரம் ப்ளஸ் வேர். அப்போ இம்ன்றது மறைந்துடும், இம் இல்லாமலே போயிடும். மாறா இம் இல்லாமல் மரவேர். ரைட்டா? அந்த இம்மு மறைஞ்சு வச்சா கெட்டு போச்சா, அது கெடுதல் விகாரம். அது பேர்லேயே இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அப்போ நிலம் ப்ளஸ் வரி, இம்மு காணாமல் போச்சு, நிலவரி. ரைட்டா? அப்போ மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, அந்த இம்மு காணாமல் போச்சு, மன மகிழ்ச்சி. இது கெடுதல். கெடுதல் ஒன்று கெட்டு போகுது, ஒரு எழுத்து காணாமல் போயிடுறது. ரைட்டா? அப்போ இது பார்த்துக்கோங்க. இது வேணால் கீழே செக் பண்ணி பார்ப்போமா? இயல்பு புணர்ச்சி என்னது? இயல்பு புணர்ச்சி என்னது? புதிய எழுத்து வந்தால் என்னது? அதாவது முக்கிய குறிப்புகள் மாற்றமின்றி இணைந்தால், எந்த வித மாற்றம் இல்லாமல் இணைந்தால் என்னது? இயல்பு புணர்ச்சி. அப்போ புதிய எழுத்து வந்தால் என்னது? தோன்றல், தோன்றுகிறது. ரைட்டா? புதிய எழுத்து நடுவில் வந்துச்சுன்னா அது தோன்றல்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது எழுத்து மாறினால் என்னது? திரிதல். திரிதல்னு ஆல்டர்னேட்டிவ். ரைட்டா? அப்போ எழுத்து மறைந்தால் என்னது? கெடுதல். ரைட்டா? கெடுதல் தானே, நாசமாக போன்னு சொல்கிறோம்ல, கெடுதல். ரைட்டா? அப்போ தோன்றல், திரிதல், கெடுதல், மொத்தம் 3 பிரிவுகள் தான் இருக்கிறது. ரைட்டா? 3ம் விகார புணர்ச்சி ஆகும். ரைட்டா? இப்போ வாழைப்பழம், அப்போ இப்பு ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தோன்றுகிறது. ரைட்டா? தோன்றல் விகாரம். அப்போ பொற்குடம், பொன் ப்ளஸ் குடம், அந்த இன்னுக்கு பதில் இரு வந்துருச்சு அப்படின்னு என்ன? திரிதல். மரவேர், மரம் ப்ளஸ் வேர், ஒன்று காணாமல் போச்சு, கெடுதல். ரைட்டா? தமிழ் மொழி அப்படின்னா தமிழ் மொழி, இதில் எதுவுமே கரெக்டாக தமிழ் ப்ளஸ் மொழி அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னு இயல்பு புணர்ச்சி. கைபேசி, கை ப்ளஸ் பேசி, இது தோன்றல், இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ரைட்டா? அப்போ சுழற்சி, சுழற்சின்னா திரிதல். சுழற்சி அதாவது கற்சிலை, கற்சிலை கல் ப்ளஸ் சிலை, இல்லு வந்து என்னவாக மாறிச்சு? இர்ராக மாறிவிட்டது, திரிதல். அப்போ நிலம் வரி, நிலம் ப்ளஸ் வரி, அப்போ இதில் இம்மை காணாம், அப்போ இது கெடுதல், வரி விகாரம். அப்போ மலை நாடு, மலை ப்ளஸ் நாடு அப்படியே தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு, வேறு எதுவுமே இது ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அப்போ இது வந்து இயல்பு புணர்ச்சி. மலைப்பாதை, அப்போ இப்பு ஜாயிண்ட் ஆகிருக்கு, மலை ப்ளஸ் பாதையில் இப்பு ஜாயிண்ட் ஆகிருக்கு. ரைட்டா? தோன்றல் விகாரம். மனமகிழ்ச்சி, மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, இம்மு காணோம், அப்போ கெடுதல் விகாரம். அடுத்து என்னது? அடுத்தது சந்தீபம். சரி, சந்தி பார்ப்போம். சந்தின்னு என்னது? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? சந்தினா 2 சொற்கள் அல்லது எழுத்துக்கள் சேரும்போது ஒலி அல்லது எழுத்தில் ஏற்படும் மாற்றம் சந்தி என்று கூறப்படுகிறது. இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? சரி வாங்க, இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சந்தி, அப்போ இயல்பு சந்தின்றான். இயல்பு சந்தின்னு என்னது? 2 சொற்கள் சேரும்போது எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக இணைவது இயல்பு சந்தி. எடுத்துக்காட்டு இந்த இதை தான் சொல்கிறேன், தமிழ் மொழி. ரைட்டா? இது இயல்பு தானே. இயல்பு நம்ம இதுக்கு முந்தைய என்ன பார்த்தோம்? இதில் புணர்ச்சியில் 2 புணர்ச்சி பார்த்தோம். என்னது? விகார புணர்ச்சி அண்டு இயல்பு புணர்ச்சி. அதுக்கு பதிலாக இயல்பு சந்தி, அது விகார சந்தி. பார்த்துக்கா, இயல்பு சந்தி அது எந்த வித மாற்றம் இல்லாமல் இணைவது. அது இயல்பு விகாரம்னு என்னது? எந்த மாற்றமும் இல்லாமல் இணைவது. ரைட்டா? அப்போ விகார புணர்ச்சின்னு என்னது? மாற்றத்தோடு இணைவது 3 பிரிவுகளில். ரைட்டா? இதானே பார்த்தோம். அதுக்கு பதிலாக அந்த புணர்ச்சிக்கு பதிலாக சந்தினே எழுதிக்கோ, முடிஞ்சிச்சு. ரைட்டா? எது? புணர்ச்சிக்கு பதிலாக சந்தி. ரைட்டா? அப்போ இயல்பு சந்தி அப்படின்றது எந்த விதம் அதே தான் இப்படி இங்கே ரிப்பீட் ஆகும். இயல்பு சந்தின்னு என்னது? எந்த மாற்றமும் இருக்காது. ரைட்டா? தமிழ் ப்ளஸ் மொழி தமிழ் மொழி, மலை ப்ளஸ் நாடு மலை நாடு, கடல் ப்ளஸ் கரை கடற்கரை, இது மாதிரி இருக்குது. தப்பு.
மூணாவது தப்பு, அந்த 2 தான் கரெக்டு. மூணாவது தவறு, ரைட்டா. புலி ப்ளஸ் குட்டி, புலிக்குட்டி, இதுவும் தப்பு. மரம் ப்ளஸ் வீடு, மர வீடு, இதுவும் தப்பு. இந்த 3ஐயும் அடிச்சிருங்க, ரைட்டா. முதல் 2 தான் ரைட்டு. தமிழ் ப்ளஸ் மொழி, தமிழ் மொழி. மலை ப்ளஸ் நாடு, மலை நாடு. இது என்ன இயல்பு சந்தி, அங்கே இயல்பு புணர்ச்சின்னு படித்தோம். அதே சேமு தான் இங்கேயும், சந்தின்னா அதுதான். அப்போ விகார சந்தி அப்படின்னா, விகார சந்தின்னு என்னது? அதே இது தோன்றல், திரிதல் அண்டு கெடுதல், ரைட்டா. இது விகார சந்தின்னு சொல்லுவாங்க. அங்கே விகார புணர்ச்சின்னு பார்த்தோம். அதே சேமு தான், அப்படி சந்தின்னு மாறி இருக்குது, ரைட்டா. இங்கே பாருங்க, அது என்னது? இப்போ தோன்றல் என்னது? புதிதாக தோன்றும். வாழை ப்ளஸ் பழம், இப்பு சேர்ந்துச்சா. கைபேசி, கை ப்ளஸ் பேசி, இப்பு ஜாயிண்ட் ஆகிடுச்சா. மலை பாதை, இப்பு ஜாயிண்ட் ஆகிடுச்சா. பால் குடம், அப்போ பால் குடம். இது வந்து என்னது? இங்கே பாருங்கள், இந்த பால் ப்ளஸ் குடம், பால் குடம் எதுவுமே ஜாயிண்ட் ஆகலை. இது வந்து இங்கே இல்லை, இதோட இது கிடையாது, தோன்றல் கிடையாது, ரைட்டா. தோன்றலில் ஜாயிண்ட் ஆகணும். அப்போ பால் குடத்தில் எந்த லெட்டர் ஜாயிண்ட் ஆகிருக்கா? இல்லை. இது இயல்பு சந்தி, ரைட்டா. என்ன சந்தி இது? இயல்பு சந்தி. அங்கே உடனே போடணும், கட் பண்ணிடுங்க அதை. இயல்பு சந்தி இது. ஏன்னா அது அப்படியே இருக்குது. என்ன இருக்குது? பால் ப்ளஸ் குடம், பால் குடம், அப்படியே தானே இருக்குது. அப்போ இது இயல்பு சந்தி. பள்ளி ப்ளஸ் குழந்தை, பள்ளி குழந்தை, இது ரைட்டு, ஓகே. ஜாயிண்ட் ஆகிருக்கு, ரைட்டா. தோன்றிருக்கு. இந்த பால் குடத்தை அடிச்சிருங்க. இப்படி தான் கம்ப்யூட்டர் மிஸ்டேக் பண்ணிடுச்சு சில சமயங்களில். திரிதல் சக்தி, அப்போ திருச்சி வரும். ஒரு லெட்ரு இன்னொரு லெட்டராக மாறி வரும், ரைட்டா. அப்போ என்னன்னு பார்ப்போமா? அப்போ திரிதல் சந்தி என்னது? பொன் ப்ளஸ் குடம், இன்னு இர்ராக மாறிவிட்டது. கல் சிலை, இல்லு வந்து இதை ஈராக மாறிவிட்டது. மண் குடம், அப்போ மட்குடம், இன்னு வந்து இட்டாக மாறிடுச்சு. சொல் கூட்டம் அப்படின்னா சொற்கூட்டம், அந்த இல்லு வந்து இர்ராக மாறிவிட்டது. நல் ப்ளஸ் குணம், அந்த இல்லு ஈராக மாறிவிட்டது, ரைட்டு, ஓகே. இது திரிதல், புரிச்சா. அப்போ கெடுதல் சந்தின்னா ஒன்று காணாமல் போயிடும், ரைட்டா, ஒரு எழுத்து. மரம் ப்ளஸ் வேர், இம்மு காணாமல் போச்சு, மரவேர். நிலம் ப்ளஸ் வரி, இம்மு காணாமல் போச்சு, நிலவரி. மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, இம்மு காணாமல் போச்சு, மன மகிழ்ச்சி, ரைட்டா. அப்போ பசு ப்ளஸ் மாடு, அப்போ பசு மாடு ரெண்டுமே சேர்ந்துருக்கு, கரெக்டாக இருக்குது. இது வந்து இயல்பு புணர்ச்சி, தப்பு, ரைட்டா. இங்கே இதே கெடுதல் புணர்ச்சி இல்லை. பசு மாடு அப்படின்னு இயல்பு புணர்ச்சி, இதை கட் பண்ணிடுங்க. கல் வீடு அப்படின்ட்டு இதுவும் இயல்பு புணர்ச்சி. கல் வீடு சேர்ந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து கரெக்டாக இருந்ததுன்னு என்னது? இயல்பு புணர்ச்சி. இயல்பு சந்தி, இயல்பு புணர்ச்சி 2 ஒன்று தான். இது 2ஐயும் கட் பண்ணிடுங்க. பசு மாடையும் கல் வீடையும் கட் பண்ணிடுங்க. இதில் வராது, கெடுதலில் வராது. அப்போ முக்கியமான குறிப்புகள். சந்தி என்பது சொற்கள் இணையும் போது ஏற்படும் மாற்றம் அப்படின்றான், ரைட்டா. மாற்றம் இல்லையெனில் இயல்பு சந்தி, ரைட்டா. மாற்றம் இருந்தால் விகார சந்தி. அதில் 3 பிரிவு இருக்கிறது. எனது தோன்றல், திரிதல் அண்டு கெடுதல், ரைட்டா. பயிற்சி, இந்த பயிற்சியில் நீங்கள் பார்த்துக்கோங்க. பயிற்சியில் கரெக்டாக பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட்டு வேற்றுமை உறுப்புகள். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? உறுப்புகள் 5 உறுப்புகளில் வேற்றுமை உறுப்புகள் தனியாக படிச்சிருக்கோம். அதில் 8 பிரிவுகள் இருக்கிறது. இது எழுவாய், கடைசி இது விழி. அதுக்கு விழின்னு என்னது? கேள்வி, இங்கே வா அங்கே போ, அதுதான் விழி. இதில் வந்து எந்த விதமான மாற்றம் இருக்காது, ரைட்டா. அதுக்கு பேர் என்னது? ஏழுவாய்ன்னு சொல்லுவாங்க. மீதி 6 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. அப்போ வரையறை. பெயர்ச்சொல் ஒன்றின் தொடர்பாக, பெயர்ச்சொல் கூட தான் இது வரும், ரைட்டா. பெயர்ச்சொல்லை இன்னொன்று கூட ஜாயின் பண்ண வைக்கும். அது எதுவாக இருக்கலாம், வெர்பாக இருக்கலாம், பெயர்ச்சொல்லாகவும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் வேற்றுமை உறுப்புகள். பெயர்ச்சொல் ஒன்றின் தொடர்பை மற்றொன்று சொல்லுடன் காட்ட உதவும் உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள், ரைட்டா. அதான் ஒரு பெயர்ச்சொல் ஒன்றின் தொடர்பை, ஒரு பெயர்ச்சொல்லோட தொடர்பை மற்றொரு சொல்லுடன், இன்னொரு சொல்லு கூட காட்ட உதவும், இன்னொரு சொல்லு கூட இணைக்க உதவும், ரைட்டா. இணைக்க உதவும் உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள், ரைட்டா. பெயர் சொல்லத்தான், பெயர் சொல்ல இன்னொரு சொல்லு கூட இணைக்க உதவும் சொற்கள் உறுப்புகள் என்று வேற்றுமை உறுப்புகள் என்று சொல்லுவார்கள், ரைட்டா. அப்போ வேற்றுமை உறுப்புகள். முதல் வேற்றுமை உறுப்புகள் ஏற்கனவே படிச்சிருக்கோம், திரும்பியும் பார்க்குறோம். 8 வேற்றுமை உறுப்புகள் இருக்கிறது. முதல் வேற்றுமை உறுப்புகள் என்னது? எழுவாய். எழுவாய்னா எந்த வேற்றுமை இல்லாமல் இருக்கும், ரைட்டா. எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள், ராமன் வந்தான். ஏதாவது இருக்கா? இல்லை, கரெக்டாக இருக்குது. ராமன் வந்தான் அப்படின்னா இது என்னது? எழுவாய் வேற்றுமை, முதல் வேற்றுமை, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டுகள். ராமன் வந்தான், மாணவன் படிக்கிறான், பறவை பறந்தது. இப்போ இதெல்லாம் என்னது? எழுவாய் வேற்றுமை, முதல் வேற்றுமை. அப்போ இரண்டாம் வேற்றுமை என்னது? ஐ, ரைட்டா. ஐ மறைந்து வரும். நீங்கள் பாருங்கள், புத்தகத்தை
படித்தான். புத்தகத்தை ஐ வந்துருச்சா? அப்போ பழத்தை சாப்பிட்டான், மரத்தை வெட்டினான். இது ரெண்டாவது வேற்றுமை ஐ வந்தால். ரைட்டா? மூன்றாவது வேற்றுமை ஆள் வரும். ரைட்டா? ஆள் இருந்ததுன்னா மூன்றாவது வேற்றுமை. இப்போ உருபுல என்ன வருதுன்னு பாருங்கள். அதாவது கத்தியால் வெட்டினான், கையால் எழுதினான், கம்பியால் அடித்தான். ஆள் வருது நடுவில். அப்போ வந்துச்சுன்னு என்னது? இது மூன்றாம் வேற்றுமை. ரைட்டா? அப்போ நான்காம் வேற்றுமையில் கு, ஐயால் கு. ரைட்டா? ஐயால் கு. இது 2 3 4 இதுக்கு தேவையில்லை, 4வதுக்கும் தேவை, 8வதுக்கும் தேவை. 8வதுல வந்து வா போ இப்படி தான் இருக்கும். ரைட்டா? இதில் இது ஒரு 3 ஐயால் கு 3 ஆச்சா? ரைட்டா? கு அப்படிங்கிறான். க்யூன்னு என்னது? கு வேற்றுமை உருபாக வரும். எப்படி வரும்? அவனுக்கு புத்தகம் கொடுத்தேன், நண்பனுக்கு அந்த கு வருதா? உதவினான், மாணவனுக்கு பரிசு கொடுத்தார் அப்படின்றான். அப்போ 5ஆம் வேற்றுமை என்ன? இல் இருந்து. ரைட்டா? ஐயால் கியூவில் இருந்து. நல்லா பார்த்துங்க. ஐ ஆல் கியூ, ஐ ஆல் கியூ இல் இருந்து. அதுக்காக இப்படி தான் பார்க்கணும். ஐயால் கியூவில் இருந்துன்னா ஐந்து முதல், ஆளுன்றது ரெண்டாவது, ஐயன்று 2வது, ஆளுன்றது 3வது, ஐயால் கியூ, கியூன்றது 5வது, 4வது, இல் இருந்து, அதில் இருந்து, இல்லு இருந்து, இது ரெண்டுமே ஒரே இது. ரைட்டா? 6வது. ரைட்டா? ஐயால் கியூவில் இருந்து. என்னது இது? ஐயாளுக்கு 5ஆம் வேற்றுமை. ரைட்டா? இதில் என்ன இருக்குது? என்ன எழுதுவான்? வீட்டில் இருக்கிறான், பள்ளியில் படிக்கிறான், ஊரில் இருந்து வந்தான். இருந்து ஐ ஆல் கியூவில் இருந்து. இல் இருந்து மட்டும் ஒரே இது 5வது வேற்றுமை. ரைட்டா? ஐயால் கியூவில் இருந்து. ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் படிச்சுட்டு இருக்கணும். 6ஆம் வேற்றுமை என்னது? 6ஆம் வேற்றுமை என்னது? உருபு இன். ஐயால் கியூவில் இருந்து இன்னு அப்படின்னு போடணும். இந்த இன் ஐயால் கியூவில் இந்த இல்லு இருந்து மட்டும் ஒன்றில் போட்டுக்கணும். ஐயால் கியூவில் இருந்து இன்னு 6 வரைக்கும் வந்துடுச்சு இது. அப்போது ராமனின் புத்தகம், மரத்தின் கிளை. அப்போ 7ஆம் வேற்றுமை இடம். 7ஆம் வேற்றுமை என்ன? இல்னு திரும்பி வருகிறது. ரைட்டா? அது ஐயால் கியூவில் இருந்து இன் இல். ஐயால் கியூவில் ஐ ஆல் கியூ 3 ஆச்சா? இல் இருந்து, ஐயால் கியூவில் இருந்து இன் இல். இல் இருந்து இன் இல் முடிஞ்சது. ஐயால் கியூவில் இருந்து, ஐயால் கியூ 3, இல் இருந்து இன் இல், இன் இர் முடிஞ்சதா? இவ்வளோதான், சிம்பிள். அப்படி ஒரே வரையில் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அது கடைசிது விழி. விழின்னு என்னது? அதாவது அது வந்து இங்கே வா, அங்கே போ, ராமாவா, இதுதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டா? இதை நீங்கள் கீழே உள்ளதை அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக வருதானே பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க.